மரணத்தை குறித்த பயம். நைட்டெல்லாம் சொப்பனம் செத்து கிடக்கிறது போல. ஏன் பயம்? பகல்ல ஃபுல்லா சாவை குறிச்சிட்டு யோசித்து நைட்ல போய் படுத்தீங்கன்னா என்னதான் வரும்? நல்ல கட்டில படுக்க வச்சது போல, மூக்கெல்லாம் பஞ்சு வச்சு தலை கையெல்லாம் கெட்டி அப்படிதான் வரும். உங்க வாழ்க்கையில சாவை குறித்த பயம் இனி இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், நான் செத்து கிடந்தேன் பாஸ்டர். கைய காலெல்லாம் கெட்டி வச்சிருந்தாங்க, பக்கத்துல இருந்து பாடிட்டே இருந்தீங்க பாஸ்டர், கொஞ்ச நேரத்துல தூக்கிட்டு போவோம்னு சொன்னீங்க பாஸ்டர். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றாமல் உங்க வாழ்க்கையில உங்க ஜீவன் உங்களை விட்டு பிரிந்து போகாது. விசுவாசிக்கிறவங்க கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாவை குறித்த பயம் இனி உங்களை ஆட்கொள்ளக்கூடாது. மரணத்தின் மேல் ஜெயம் தந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஏன் ஆண்டவர் சிலுவையில தொங்கி ஜீவனை விட்டார் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இருக்கிற மரண பயத்தை மாற்றுவதற்கு. மரண பயத்தை மாற்றுவதற்கு அவர் சிலுவையை சுமந்தார், அவர் ரத்தமெல்லாம் சிந்தி தந்தார்.